நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெயதமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ மார்கழி மாத பொது பலன்கள் பார்ப்போம். மகர ராசிக்கு, மகர ராசி சனி பகவானோட ராசி. மகர ராசினாலே கொஞ்சம் பொதுவாகவே கொஞ்சம் ஸ்லோவாக செய்யக்கூடிய தன்மைகள் மகர ராசிக்கு உண்டு. ஸ்லோவாக செஞ்சாலும் அதை நேர்த்தியாக செய்யணும் அப்படின்ற ஒரு தன்மையும் மகர ராசி சரராசி. ஏன்னா மகர ராசி சரராசிக்கு ஒரு நல்ல விதமான தன்மைகளாக தான் இருக்கும். இருந்தாலும் சரியானதுனால கொஞ்சம் குறுக்கு வழி, லேசாக குறுக்கு வழியை கையாளுறது சனியோட குணம். இப்போ சுக்கிரன் அங்கே ராசியிலே மகர ராசியில் இருக்கிறதுனால அந்த தன்மைகள்லாம் நல்லாவே இருக்கும். அதாவது சுபத்தன்மைகள், அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களாக தான் இருக்கும். ஏன்னா மகர ராசியை குருவும் பார்க்குறாரு, செவ்வாய் பார்க்கறதுனால கோபங்கள் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கோபங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் வரும். ஏன்னா செவ்வாய் மகர ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் கோபங்கள் ஜாஸ்தியாக வரும். அதை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தனம், குடும்பம், வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்ற முடியாத சூழல்கள் இருக்கும். இதெல்லாம் இன்னொரு 5 மாதங்கள் கழித்து சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு சனி பயிற்சிக்கு பின்னாடி. 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. குருவோட வீட்டில் இருக்கிறதுனால ராகு கெடுக்க மாட்டார். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடம் சனியோட 3ஆம் பார்வையினால 4ஆம் இடம் 4ஆம் பாகம் சனியோட 3ஆம் பார்வை பெறுறதுனால 4ஆம் பாகம் தாய், வீடு, வாகனம் சொல்லுவோம். தாய் உடல்நலம் மீது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். வீடு, வாகனம் வாங்கணும் அப்படின்னா சனி பயிற்சிக்கு பின்னாடி அதை சார்ந்து முடிவு எடுக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால குழந்தை சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு நல்ல விதமான தன்மைகள் இருக்கும். குழந்தைக்கும் உங்களுக்கும் இடையே உறவுகள் பலமாக இருக்கும். குழந்தைகள் உங்களை புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் குழந்தைகளை புரிஞ்சுக்கிற ஒரு நல்ல சூழல்கள் இருக்கும். 6ஆம் இடம் வேலை சார்ந்து கடன், நோய், எதிரிஸ்தானம் இயல்பாக இருக்கிறதுனால வேலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. சுபக்கடன்கள், அதாவது வீடு கட்டுறதுக்கு, குழந்தைகள் திருமணத்துக்காக கடன் வாங்கிறது, இந்த மாதிரி சுபக்கடன்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள், நண்பர்கள், கூட்டு தொழில் பண்ணுறவங்க இது சம்மந்தமாக கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். 8ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால 8ஆம் இடம் தடை, தாமதம். சனி பகவான் இருக்கிறதுனால தடை, தாமதம், அதாவது திருமண தடைகள், வீடு கட்டணும், வீடு பாதியிலே நிற்கிது, காசெல்லாம் இருக்குது பாதியிலே நிற்கிது, அந்த மாதிரியான தடைகள் அதெல்லாம் சனி பயிற்சிக்கு பிற்பாடு உங்களுக்கு சரியாகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு உண்டு. 9ஆம் இடத்துல கேது பகவான் குருவோட பார்வை இருக்கிறதுனால நல்ல பலனையை கொடுப்பாரு. தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தான தர்மஸ்தானம்னு சொல்லுவோம். தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் உங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது கிடைக்குன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. தந்தை சொத்து மேலே ஏதாவது கேஸ் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த கேஸ் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. தான தர்மங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லாவே இருக்கும்.
அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கு செவ்வாயோட 4ஆம் பார்வை இருக்கிறதுனால தொழில்கள் வந்து கொஞ்சம் சுமாராக தான் போகும். 11ஆம் இடம், 11ஆம் இடத்துல லாபஸ்தானம்னு சொல்லுவோம். சனியோட பார்வை இருக்குது. பிறகு தான் குருவோட பார்வை. அதுக்கு புதன், தனி புதன் இருக்கிறார் அங்கே. முதல் 20 நாள் அங்கே தான் இருப்பார். அதனால் வந்து லாபங்கள் வந்து கொஞ்சம், அதாவது 100 ரூபா வர வேண்டிய இடத்துல ஒரு 70-80 ரூபா தான் வரும். மூத்த சகோதரம் சகோதரிகளால் அண்ணன் அக்கால்கள் வழி உதவிகள் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கும். அவங்க மூலியமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கும். அதே மாதிரி 2வது திருமணம், இளைய மனைவி ஸ்தானம்னு சொல்லுவோம். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்ட இளைய தலைமுறைங்களுக்கு 2வது திருமண வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 12ஆம் இடம், 12ஆம் இடத்துல புதன் வந்து மார்கழி கடைசி 10 நாள் வந்து சூரியனோட இணைவார். அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். வெளிநாடு போய் வரணும் அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் ஒரு 20 நாள் மார்கழி 20 தேதிக்கு மேலே அந்த முயற்சிகள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிக்கிட்டுறவங்கிறவங்களாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி வாகனம் சம்மந்தமாக தொழில் பண்ணிக்கிறவங்க, ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில், மகர ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போய் வேலை செய்கிறதுக்கு அமைப்புகள் நல்லாவே இருக்குது. நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும்னா நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.